ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடரில் முக்கிய பங்கு வகிச்சு 15 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை எடுத்து ஆர்சிபி அணிக்கு வெற்றியை ஈட்டு தந்தவர்களில் முக்கியமான நபர்களில் இவரும் ஒருவர். 27 வயதே ஆன யாஷ் இந்திய கிரிக்கெட் உலகத்தோடு நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒருவராகவும் பார்க்கப்பட்டு வருகிறார். அப்படிப்பட்ட யாஷ் மேலதான் இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க பாலியல் துன்புறுத்தல் மற்றும் திருமண மோசடி புகார் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, யாஷ் பெண்களை தன்னோட புகழ் மற்றும் பணத்தால் கவர்ந்து பின்னர் பாலியல் ரீதியாக அவங்கள சுரண்டலுக்கு உள்ளாக்குகிறார் என்பதுதான். கடந்த 4.5 வருஷமா தன்னோட உறவில் இருந்த யாஷ் திருமணம் செய்து கொள்வதா வாக்கு தந்து தன்னை ஏமாற்றியதாகவும், தன்னோட இருந்த போதே மேலும் 3 பெண்களோட யாஷுக்கு தொடர்பு இருந்தது தனக்கு கடந்த ஏப்ரல் மாசம் தான் தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நியாயம் கேட்டதுக்கு யாஷ் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த யாஷோட குடும்பமும் தன்னை அவமானப்படுத்தியதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்ஸா இருக்கட்டும், அவங்களை சேர்ந்து எடுத்துக்கிட்ட பழைய புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் சிலவும் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த நிலையில அந்த பெண், என்னோட கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நீதிக்காக போராடுவேன், நான் பணத்துக்காக இதை செய்யறேன்னு சிலர் சொல்றாங்க, ஆனா எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த கடவுள் ஹனுமான் என்னோட துணையா இருக்காரு நான் நம்புறேன்னு ரொம்பவே காட்டமா வட இந்திய ஊடகங்கள் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. கடந்த சனிக்கிழமை ஆன்லைன் மூலமா புகார் அளிச்ச அந்த பெண் கிட்ட காசியாபாத் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை வாக்குமூலத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. முன்னதாக யாஷ் தயாலோட வீட்டில் பல நாட்கள் தான் இருந்ததாகவும், யாஷோட ஊட்டிக்கு சுற்றுலா போய் 15 நாட்கள் அவரோடு தங்கியிருந்த போது தங்களோட உறவு உண்மையான தனக்கு தோன்றியதாகவும் சொன்ன அந்த பெண் இப்போ தான் ஏமாற்றப்பட்டிருப்பதா குமுறி இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணோட இன்ஸ்டா பதிவு ஒன்றும் இப்போ மறுபடியும் வைரல் ஆகியிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ரீல பதிவிட்டிருக்காங்க. அதுல யாஷ் தயால் தன்னோட ஹேண்டில் இருந்து ஹாய் லவ்னு கமெண்ட் போட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டவர் ஹார்ட்டின் எமோஜி அதுக்கு பதிலாக கொடுத்திருக்காங்க. சமீபத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அந்த பழைய பதிவில் மக்கள் பலரும் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்காங்க. சிலர் யாஷை ஆதரிக்கிறாங்க, சிலர் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆதரிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பணத்துக்கும் புகழுக்காகவும் இதை பண்றாருன்ற ஒரு குற்றச்சாட்டு சிலர் முன்வைக்க, இது சம்பந்தமாக இன்ஸ்டால ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த பெண். அதற்கு பதிலளிக்கும் விதமா அந்த பெண் சட்டத்தை நம்புவதாகவும் பின்வாங்க போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இப்போ அந்த பெண்ணை தொடர்ந்து 2வதா வேற ஒரு பெண்ணும் யாஷுக்கு எதிராக பேச முன் வந்திருக்காங்க. யாஷ் தயால் தனக்கு சஜஸ்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பியிருப்பதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போ லீக் ஆகி இருக்கக்கூடிய அந்த சாட்ல யாஷ் இந்த 2வது பெண் கிட்ட, நீ மட்டும் என் காதலியா இருந்திருந்தான்ற ரேஞ்சில் ஆரம்பிச்சு பயங்கரமா விழிஞ்சிருக்காரு. குறிப்பா ஒரு ரீலை ஷேர் பண்ணி அதுல இருக்கிற ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு லவ் டார்ச்சர் வேற தந்திருக்காரு. இதையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண அந்த 2வது பெண், யாஷ் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஐகானா சர்வதேச அளவில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரராகவும் இருக்கக்கூடிய யாஷ் வெட்கக்கேடான செயல்களை செய்கிறாருன்னு பேசியிருக்காங்க. அதோட விடல, இது சம்பந்தமா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், பிசிசிஐ மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறை கிட்டையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு புகார் கொடுத்திருக்காங்க. யாஷ் தயால் பலரோட நம்பிக்கையை மோசடி பண்ணிருக்காரு. இதை பத்தி துணிஞ்சு பேசினதுக்கு பாதிக்கப்பட்ட முதல் பெண்ணுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த 2வது பெண். இந்த 2 வழக்குகள் தொடர்பாகவும் யாஷ் தயால தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்ல, ஒரு அமைதி தான் நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில அடுத்த கட்டமாக யாஷ் கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்கலாமா, இல்ல யாஷ் தயால் மேல நடவடிக்கை பாயுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.